நம்மை விடமாட்டார்கள். நீ சட்டையை கலற்றி விட்டு வா, மேலே ஏறி தமிழ் பாடக்கூடாது. ஆறுமுக ஓதுவார் அங்கே ஏறி தமிழ் பாடிய போது அவரை பிடித்து கீழே தள்ளி அவருக்கு காலொடிந்து போயிற்று. ஆகினால் இன்றைக்கும் அந்த அராஜகங்கள் எல்லாம் நடக்கின்றன. எல்லா கோயில்களிலும் பெருவாரியான காசு வசூலாகிறது. ஆனால் சிதம்பரம் கோயில், அவ்வளவு பெரிய கோயிலில் மட்டும் 129 ரூபாய் தான் கணக்கில் இருக்கிறது என்றால் அது அவர்களுடைய ஆதிக்கத்தில் முற்றாக இருக்கிறது. வள்ளலார் அந்த கோயிலை விட்டுவிட்டு தனக்கென்று தனியாக ஒரு பொது சபை ஒன்றை ஏற்படுத்துகிறார். அதற்கு கோயில் என்று பெயர் இல்லை, அதற்கு சபை என்றுதான் பெயர். சபை, சாலை, சங்கம் என்றுதான் மூன்றையும் அமைக்கிறார். இது பொது. இதிலும் தெய்வ உருவம் கிடையாது. இதில் சோதி மட்டும்தான், ஒரு விளக்கு, எளிய வழிபாட்டு முறை. இதிலேயும் பூசாரி கிடையாது, இதிலேயும் சடங்குகள் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் இவர் வேறு நிலப்பகுதியில் சற்று பின்வந்த காலத்தில் அப்படியே திருப்பி செய்கிறார். அப்ப இந்த அவர் சொன்னது ரொம்ப எளிமையானது. இவரும் தர்மம் என்பதற்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றார். அவர் சொன்னார்ல, தர்மம்னா என்ன? தாழ இருப்பவரை தாங்கி பிடிப்பதுவே தர்மம் என்று வைகுண்டர் சொன்னார் இல்லையா? இவர் தர்மம் என்பதை எவ்வாறு விளக்குகிறார் என்றால், தர்மம்னா என்ன? தர்மம்னா தன்மை, என்னுடைய இயல்பு, சுபாவம், அது தர்மம். என்னுடைய தர்மமாக எது இருக்க முடியும்? என்னுடைய இயல்பு எதுவோ அதுதான் என்னுடைய தர்மமாக இருக்க முடியும், என்னுடைய இயல்பாக, சுபாவமாக இருக்க முடியும். அப்ப என்னுடைய இயல்பு எது? என்னுடைய இயல்பு என்பது இரக்கம். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற, சிலர் வீரராக இருப்பார், சிலர் அறிவாளியாக இருப்பார், சிலர் கூச்சம் நிறைந்தவராக இருப்பார். அந்த இயல்புகள் எல்லாம் மாறுபடலாம். ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருடைய உள்ளத்திலேயும் இருக்கிற ஒரே ஒரு ஊற்று இரக்கம் என்கிற, தயை என்கிற அந்த ஊற்று. அந்த ஊற்று எல்லாருக்கும் பொது. ஆகையினால் உயிர்களினுடைய இயல்பு, பொது இயல்பு என்ன என்று கேட்டால் தயை அல்லது இரக்கம். அது எனக்கு இருக்கிறது என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்வது? பசியின் வழியாக அது உங்களுக்கு உணர்த்தப்படும். இன்னொருத்தனுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சின்னதா ஒரு மனக்கவலை வரும். ஏன் வரும்னா, நமக்கும் பசிக்கும். நமக்கு பசிக்கும் போது அந்த பசி துன்பம் எவ்வளவு தீவிரமானது என்பது நமக்கு புரியும். ஆகையினால் அடுத்தவனுக்கு பசிக்கும் போது எனக்கு பசித்தது போலத்தான் அவனுக்கும் பசிக்கும் என்று எனக்கு விளங்கும். அப்படி விளங்கும் போது அவனுக்கு நான் ஏதேனும் செய்வேன் அல்லது அவனுக்காக மனம் வருந்தவாவது செய்வேன். ஆகையினால் பசி என்பது ஒரு உபகார சக்தி. அது உங்களுக்கு எதையோ ஒன்றை அறிவுறுத்துகிறது. இந்த உங்களுக்கு இரக்கம் இருக்கிறது. நீங்கள் இயல்பில் உங்களிடத்தில் ஒரு சிறிய ஊற்றின் கண் ஒன்று இருக்கிறது. அது இரக்கம் என்கிற நீரை சுரந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊற்றினுடைய வாயை பெரிதாக்கி விடுவது உங்களுடைய திறன். ஆனால் ஊற்று எல்லாரிடத்திலேயும் இருக்கிறது. அதை பொத்து விடுவது மட்டும்தான் பாக்கி என்கிற அடிப்படையில் இரக்கத்தை பொதுமையாக வைத்து, இந்த இரக்கத்தின் வழியாக அற்றார் அழிபசி தீர்த்தல் என்பதை தலைமை கடனாக வைத்து இதையே தன்னுடைய தர்மமாக வள்ளலார் முன்வைக்கிறார். அப்ப அங்க என்ன தர்மம்? பகவத்கீதையில போய் தர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு கில் இஸ் யுவர் தர்மா, டு கில் இஸ் யுவர் டியூட்டி. என்னுடைய கடமை என்ன? நீ சத்திரியன், ஆகையினால் கொல்வது உன்னுடைய கடமை, கொல் என்று சொல்லப்பட்ட நிலையில் இவர் சொல்லுகிறார், யாருக்கும் கொல்வது கடமை இல்லை, எவனுக்குமே கொல்வது கடமை இல்லை, எல்லாருக்கும் உயிர் வாழ்விப்பதுதான் கடமை. ஆகையினால டு ஃபீட் இஸ் யுவர் டியூட்டி. சோறு போடுவது உன்னுடைய கடமை, முடிந்ததை போடு, ஒன்றும் பெரிய மெனக்கேடெல்லாம் வேண்டாம், எளிய வேலையாக செய்தாலும் போதுமானது என்று அவர் முன்வைக்கிறார். ஆக இருவருமே ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகளை தலைகீழாக்கம் செய்து விடுகிறார். அவர்கள் சொன்ன தர்மத்தினுடைய வரையறைகள், இவர்கள் சொல்லுகிற தர்மத்தினுடைய வரையறைகள், அவர்கள் நடந்து கொண்ட நடைமுறைகள், இவர்கள் நடத்துவிக்க முயன்ற நடைமுறைகள், இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றிலேயும் இவர்களால் ஒரு தலைகீழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய அடிதடி வன்முறை எதுவும் கிடையாது. ரொம்ப எளிமையாக தங்களுடைய கருத்துக்களின் வழியாக மக்களை பின்பற்ற செய்து மாற்றிவிட்டு போயிருக்கிறார்கள். அப்ப விடுதலையில் இதை மட்டும் சொல்லிட்டு இந்த பேச்சை முடிச்சிடறேன். விடுதலையில் 3 வகை இருக்கு. பர்சனல் ஃப்ரீடம்,
சாவரனல் ஃப்ரீடம், சிவிக் ஃப்ரீடம். அப்போ இந்த பர்சனல் ஃப்ரீடம்ங்கிறது நான் கழுத்தை சொரிஞ்சுக்கிறது, தலையை சொரிஞ்சுக்கிறது, வேர்வையை தொடச்சிக்கிறது, இதெல்லாம் என் பர்சனல் ஃப்ரீடம்னு வச்சுங்க. சாவரனல் ஃப்ரீடம்ங்கிறது என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட என்னுடைய ஆசைகளை எல்லாம், என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றிக் கொள்வதற்கு வேலை செய்வேன். அது என்னுடைய உரிமை சார்ந்த விடுதலை, சுதந்திரம், உரிமை. பிறகு குடிமை சார்ந்த உரிமை அப்படின்னு ஒன்று இருக்கு. குடிமை சார்ந்த உரிமையை நான் பெற முடியாது. எனக்கு அது அரசாங்கத்தினால் பாதுகாப்பு செய்து தரப்பட வேண்டும். அதுல என்ன இருக்கு? நான் ஏழ்மையில் இல்லாமல் வாழ வேண்டும், நான் பசி இல்லாமல் வாழ வேண்டும், நான் நீருக்கு துன்பப்படாமல் வாழ வேண்டும், எனக்கு வேண்டிய அடிப்படை மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எந்த அச்சமும் இல்லாமல் வாழ வேண்டும். ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். நான் அஞ்சி அஞ்சி வாழ்வது என்று ஒரு சமூகம் என்னை நிலைப்படுத்தி வைக்குமானால் அதில் நான் என்ன வாழ்வேன்? இவர்கள் காலத்தில் காட்டப்பட்ட எல்லா சமூகங்கள், இவருடைய காலத்தில் இயங்கிய சமூக நிலை என்பது கீழ்நிலையில் இருந்தவர்களை, அழுத்தப்பட்ட நிலையில் இருந்தவர்களை எல்லாம் அச்சுறுத்தியே வைத்திருந்திருக்கிறது. ஒரு பொது சமூகத்தில் முன்வந்து ஒரு வேலையை அஞ்சாமல் நான் எல்லோரோடும் கலந்து கொண்டு செய்ய முடியாதென்றால், அதற்கு நான் தயங்குவேன் என்றால், இப்ப என்னுடைய சுதந்திரம் என்ன சுதந்திரம்? என்னை அச்சுறுத்துகிற, என்னை எப்போதும் அச்சத்திலேயே ஆழ்த்தி வைத்திருக்கிற உரிமை என்ன உரிமை? அது ரொம்ப கோளாறு. ஆகையினால் இதை தலைகீழாக்கம் செய்கிற வேலை திரும்ப திரும்ப இந்த மாதிரியான கலகக்காரர்களால் இவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு முன்னால் சித்தர்கள் வந்தார்கள், இப்போதும் ஆட்கள் வருகிறார்கள். அது வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் அன்றோ என்று வள்ளலார் சொல்வதைப் போல அந்த வாழையடி வாழையாக வருகிற மரபு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. பெரியார் வரைக்கும் வந்திருக்கிறது. புதிய புதிய சிந்தனைகள் சொல்லப்படுகின்றன. மறுபடியும் மறுபடியும் உறங்குகிறவர்கள் எல்லாம் எழுப்பி விடப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால் இருளை விரட்டுவதும் அருளை நிலைநாட்டுவதும் வேலை என கொண்டு தொடர்ந்து இயக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த இயக்கத்தில் தலையாயவர்களாக இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.